நாளை முதல் மின் விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர முடியும் என மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ராஞ்சித் சியம்பலா பெரிய தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:20 அளவில் வியகமுவில் உள்ள இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின் பிறப்பாக்கி ஒன்று வெடித்ததால் நாடளாவிய ரீதியில் மின் விநியோகம் தடைப்பட்டது. சுமார் 10 மணித்தியாலங்களின் பின்னர் மின்சார விநியோகம் வழமைக்கு திரும்பினாலும் இன்று வரை நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக மின்சார விநியோகத்தை மேற்கொள்ள முடியாமல் போயுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து தேசிய மின் கட்டமைப்பிற்கு 42% பங்களிப்பை வழங்கும் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்தமையே இதற்கு காரணமாகும். நாளை காலை இந்த பிரச்சினைக்கு முடிவு காண முடியும் என்ற நம்பிக்கை 99.9% எனக்கு உள்ளது. நுரைச்சோலையில் உள்ள 3 இயந்திரங்களும் செயலிழந்தன. அவற்றை வலிமைக்கு கொண்டு வர 3 நாட்கள் தேவைப்படும். இதுவே பிரச்சினை. நாம் தற்போது அதற்கான பதிலை காண தயார். நாம் நேற்று பூரணமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினோம். நுரைச்சோலைக்கு அருகே சிறிய மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதனூடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என நிபுணர்கள் கூறினார்கள். அந்த தீர்வை நோக்கி செல்லவும் நாம் தயார். මේ තත්ත්වයට විසඳුම හොයන්න පුළුවන් කියන එක දැන් තාක්ෂණවේදීන් කියනවා. අපි සූදානම් ඉදිරියේදී ඒ විසඳුමටත් යන්න. எவ்வாறாயினும் இலங்கை மின்சார சபை முன்னெடுத்துள்ள மேம்பாட்டு காரணமாக மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். அரசாங்கம் சார்பில் 10 ரூபாவிற்கு குறைந்த விலைக்கே ஒரு அலகு மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. தனியார் நிறுவனங்கள் டீசல் மூலம் உற்பத்தி செய்கின்ற மின்சார அலகுன்றை 20 ரூபாவிலிருந்து 60 தொடக்கம் 70 ரூபாய் வரை கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இலங்கை மின்சார சபை இந்த உடன்படிக்கைகளூடாக பணத்தை வசூலிக்கின்றது. நான் இந்த சொல்லை பயன்படுத்துகின்றமை குறித்து மின்சார சபை மன்னிக்க வேண்டும். இதில் ஒரு மாஃபியா உள்ளது. அங்குள்ள சில பொறியியலாளர்கள் முறையற்ற வகையில் நன்மை அடைகின்றார்கள். இது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கு உள்ளது. இலங்கையில் ஒருபோதும் மின் பிறப்பாக்கியொன்றை வெடித்ததற்காக நாடு முழுவதற்குமான மின்சார விநியோகம் தடைப்பட்டதில்லை. அரசாங்கத்தின் இயலாமை காரணமாக இவ்வாறு ஏற்பட்டுள்ளது. இதற்காக கூட்டு எதிர்க்கட்சியை குறை கூறி பயனில்லை. மஹிந்த ராஜபக்ஷவை குறை கூறி பயனில்லை. சில மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 3வது தடவையாகவும் தடைப்பட்டுள்ளது. இதற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். மின்சார விநியோக தடை தொடர்பில் தற்போது முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை எம்மால் இலகுவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொறியியலாளர்கள் இதிலிருந்து விடுபட முடியாது. ஒரு இடத்தில் உடைந்து விழுந்தது என்பதற்காக சில நாட்களாக மின்சார விநியோகம் தடைபடுவதாக இருந்தால், ஒன்று இங்குள்ள பொறியியலாளர்கள் முட்டாள்கள், அல்லாவிட்டால் பொறியியலாளர்களுக்கு மத்தியில் நாசக்கார கும்பல் ஒன்று இருக்கின்றது. ඉදුලි ජාලය කඩා වැටිලා තියෙනවා නම් එක්කෝ මේ ඉංජිනේරුවෝ ටික මෝඩයෝ. එහෙම නැත්නම් යම්කිසි කුමන්ත්‍රණකාරී පිරිසක් ඉංජිනේරුවෝ අතර ඉන්නවා.